என்ன பிராந்தி கடைக்கு போகுது? ஆத்தாடி, மருத பொண்ணுங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்களா? உள்ள வேற போகுது. அப்படியே அந்த புள்ள மாதிரி தெரியலையே. இந்த ஆள் பொண்ணா? ஐயோ, அப்படியே சாட வேண்டியதான். அண்ணா வணக்கம்ண்ணே, வாங்க. பாப்பாவுக்கு ஒரு ஜெகரதண்டா குடியா. இந்தாங்கண்ணே. கேக்குது, இதை சாப்பிட்றதுக்கு தானே என்ன கூப்பிட்டு வந்தேன். இதெல்லாம் ஐஸ்கிரீமா? ஆமாண்ணே. எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு வியாபாரம் நடக்குது? அப்படி எப்படி ஒரு 300 ரூபாய்க்கு மேல ஓடும்ண்ணே. அடே அப்பா, 300 ரூபாய்க்கு மேல நடக்குதா? ஆமாண்ணே. வேணாம்டா, வேணாம். இந்த புள்ள சங்காத்தமே வேணாம். உன் வேலைக்கும் இந்த அந்தஸ்துக்கும் ஏன் பொண்ணு கேக்குதாடா? ஒழுங்கா வேலையா பாடுறா, கிறுக்கு பயல. டேய் முருகா, உன் பொழப்ப விட்டுட்டு அலையலாமாடா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்பா ஆண்டவா. ஒரு நிமிஷத்துல அம்பட்டும் தலைகீழா மாறி போச்சு. இனிமேட்டுக்கு அந்த புள்ள பக்கம் தலை வச்சு படக்கூடாதுப்பா. ஏய், என்னடா பாக்குற? வேலையா பாடுறா. வேற எதை பாக்குறோம்? சாமி, டேய் மாப்ள, நீ எப்படா வந்த? கேப்படா கேப்ப. மெட்ராஸ்ல இருந்து வந்த உடனே பையன் கொண்டு வீட்டுல போட்டு 10 நிமிஷம் கூட உட்காரல. உன்னை பாக்கிறதுக்கு விடிய காலத்தையும் உட்காந்துருக்கிறியே. நீ என்னடா இப்பதான் வர்ற? பாரு எம்படி சிகரெட் வெறுநே கட்டி போட இடம் மாதிரி இருக்குது. என்னடா? ஒண்ணும் இல்லையே. என்ன இல்லை ஒண்ணும் இல்லடா. ஒரு மார்க் தாண்டி இருக்க, கடையில இருக்க மாட்டேன்ற, கரெக்டான எங்க போயிட்டு எங்க சொல்லிட்டு போக மாட்டேன்ற. இல்லை ஏதாவது ஜாதி கிட்ட மாட்டிக்கிட்டடா. நீ வேற சும்மா. வேணாம் மாப்பிள்ள, பொம்பளை பிள்ளை மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான். சைனை போற மாதிரி போட்டு நட்டாத்துல இறக்கி விட்டு நிக்காம போயிட்டே இருப்பாளுங்க. அப்புறம் நாம தான் பிச்சை எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. என்னமோப்பா, உப்பை தின்னுபிட்டு தண்ணி குடிச்சா விக்கி சொல்றேன் கேட்டுக்க, அவ்வளவுதான். மாப்பிள்ள நான் சொல்றதை கேளு. பொண்ணுங்க நம்ம பின்னால சுத்துற வரைக்கும் நல்லா சுத்துவாளுங்க, ஒண்ணும் பண்ணா தெரியாதுங்க. கடைசியில வீட்டுல காட்டுற மாப்பிள்ளையே கழுத்தை காட்டி போடுவாளுங்க. அப்புறம் நம்ம பொழப்பு தருவலையா போக முடியாது. அதான் சொல்றேன், நமக்கு முதல்ல பொழப்பு தான் முக்கியம். ஒழுங்கா முன்னுக்கு வர வழியா பாரு. ஆனா நான் பாட்டுக்கு பேசிக்கே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். சொல்லிட்டாங்களே இல்லையா? ஒண்ணும் இல்ல மாப்ள, ஒண்ணும் இல்ல. அப்புறம் கடையில என்ன 10 வயசுக்கு பிளேஸ் ஆயிட்டான். இல்ல கரெக்டா எங்கடா வரா? உனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன்.